ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளோட ஃபர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு 30 days சேலஞ்சுக்கான ஒரு செம்ம டிப்ஸு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்ல போகிற இந்த ட்ரிங்க்கை நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே டெய்லி ஈவினிங் டைமில் 30 days ரெகுலராக எடுக்கும்போது உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அப்புறமா ஹார்மோனல் இம்பேலன்ஸு சரியாகி கருமுட்டை வளர்ச்சி அதிகரித்து, அதே மாதிரி உங்களுக்கு வேறு விதமான பிரச்சனைகள் எது இருந்தாலுமே சரியாகி உங்களோட ஃபர்டிலிட்டி ரொம்ப நல்லாவே பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களோட விந்து குவாலிட்டி, விந்து எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 பேருக்குமே இது ஒரு பெஸ்ட் டிப்ஸாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 90 days விமனுக்கு மட்டும் சூப்பரான ஒரு ஆன்லைன் ஃபர்டிலிட்டி பூஸ்டிங் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டிசம்பர் 1 நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் இந்த ஃபர்டிலிட்டி ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களோட ஓவரால் ஃபர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான 30 days சேலஞ்சுக்கான ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ட்ரிங்க் எதுக்கு நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இது உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கு, உங்களுக்கு ஏதாவது இன்ஃப்ளமேஷன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் சரி பண்ணுறதுக்கு, அதே மாதிரி உள்ளுறுப்புகளில் யூட்ரஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இல்லை, அதே மாதிரி யூட்ரஸ் க்ளீனாக இல்லை, யூட்ரஸ் டீடாக்ஸ் ஆகலை அப்படின்னாலும் சரி, அதுக்காகவும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஹார்மோன்ஸ் நல்லா ஸ்டேபிள் ஆகிறதுக்கும், அவங்களோட விந்து எண்ணிக்கை, விந்து குவாலிட்டி அதிகரிக்கிறதுக்கும் இந்த டிப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு பேர் ஒரு கோல்டன் கோகனட் மில்க். இதுக்கு தேவை நமக்கு ஒரு கோகனட் மில்க். நீங்கள் நல்லா 1 கிளாஸ் அளவுக்கு திக்காக, ரொம்ப தண்ணி கலக்காமல் திக்கான பாலாக நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது 2 விரலுக்கு நடுவில் ஒரு பிஞ்ச் எடுத்து மஞ்சள் தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அதாவது சுத்தமாக இதுக்குன்னே தனியாக நம்ம மசாலா கரைக்கிற மஞ்சள் யூஸ் பண்ணக்கூடாது. தனியாக இல்லை பசு மஞ்சள் கிடச்சிது அப்படின்னா இன்னுமே ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ அந்த பசு மஞ்சள் நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மஞ்சள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சின்னமன் பவுடர், அதாவது சுருள் பட்டைன்னு சொல்லுவாங்க. நார்மலாக நம்ம பிரியாணிக்கெலாம் ஹார்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்காது. இது லேசாக சுருண்டு இருக்கும். சிலோன் பட்டைன்னு கூட சொல்லுவாங்க. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த சின்னமன் பவுடர் அதுவும் ஒரு பிஞ்ச் அதில் ஆட் பண்ணிக்கணும். ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அது பவுடர் ஃபார்மேட்டில் இருக்குன்னா அதுவும் ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பவுடர் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு ஸ்வீட்னஸ்க்காக, ஏன்னா கோகோனட் மில்கே ஆல்ரெடி ஸ்வீட்னஸ் தான், பட் இருந்தாலும் அதையும் தாண்டி எனக்கு ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனி அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லாவே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரிங்க்கை டெய்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஈவினிங் டைமில் எடுத்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதே மாதிரி இன்ஃப்ளமேஷன்ஸ், அதுக்கப்புறமா ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்தது, ஸ்லீப் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது சரியாகும். நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு, உங்களோட ஓவரால் ஃபர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி ஈவினிங் டைமில் இப்போ காஃபி டீ எடுப்பீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ டெய்லி ரொட்டீனாக இதை ஒரு 30 daysக்கு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இது ஹெல்தி ஃபேட் இதில் இருக்கிறதுனால உங்களோட ஹார்மோன்ஸுக்கு ரொம்ப நல்லது. இதை நீங்கள் காலையில் எடுக்கலாமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. காலையிலையும் தாராளமாக எடுக்கலாம். பட் ஈவினிங் எடுத்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் உங்களுக்கு ரீஸ்டோர் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் காலையிலையும் தாராளமாக எடுக்கலாம், தப்பே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.